ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ. எம்எல்எம் கம்பெனி போல் பல கம்பெனிக்கு நம்ம வந்து பணத்தை கட்டிட்டு அந்த பணம் வருமா வராதா, ஏன்னா அது போய் கேஸில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மன ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பீங்க. இதில் உங்களுடைய பணத்தை மட்டும் இழந்தது இல்லாமல் அக்கம் பக்கம் இருக்கிறீங்களா, சொந்த பந்தங்களை எல்லாத்தையும் பிடிச்சி இதில் உள்ளே இழுத்து விட்டு இன்றைக்கி அவங்க முகத்தில் முழிக்க முடியாமல், அவங்க டார்ச்சரை சமாளிக்க முடியாமல் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி கம்பெனி கேஸில் மாட்டினோன்னு ரொம்ப ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ எங்களுக்கு எல்லாமே முதல்ல மன ரீதியான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா என்கிட்ட எவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாங்க, அவங்களோட மனநிலையை பார்த்திங்கன்னா ரொம்ப கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. நாம் ஒரு பிஸ்னஸ் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒட்டடியாக வேணும், நான் கடத்தில் அந்தளவுக்கு மாட்டி இருக்கிறேன் அப்படிங்கிறீங்க. உங்களை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது, என்னை பற்றியும் உங்களுக்கு முழுமையாக தெரியாது. இதில் கமெண்ட் பண்ணுறீங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கிளம்பி வந்துட்டான்டா, இவன் அவனுக்கு தம்பியாக இருப்பானா, இதெல்லாம் ஒரு பொழப்பா, கேவலமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் இதில் விழிப்புணர்வு முதல்ல கொடுக்கறதுக்காக தான் நான் அதை இந்த தகவலை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சுங்க. ஏன்னா தற்கொலை முயற்சிக்கு போகிற அளவுக்கு இன்றைக்கி அத்தனை லட்சம் பேர் வந்து பணத்தை கம்பெனி கட்டிட்டு கம்பெனி வந்து கேஸில் போயிட்டு இருக்குது. என்றைக்கு கேஸ் முடியணும்னு தெரியல, கம்பெனி மறுபடியும் நடக்குமான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது எங்களோட மனநிலை எப்படி இருக்கும், இப்போ ஒரு ஆண்டு காலம் ஓடிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு சப்போர்ட் கொடுத்தாகணும். இது கவர்மெண்ட் செய்யுமா, செய்யாது. ஏன்னா தன் சட்டம் தன் கடமையை செய்யணும் விட்டுறாச்சு. இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா, அவங்களுக்கு அப்படி மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ எங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் முக்கியம். அப்போ ஒரு என்ஜிஓவா நான் விவி ஹெல்த் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரசு பதிவு பெற்ற மனநல மருத்துவர் ஆலோசகரை வச்சு நம்ம முதல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் எங்களோட மனநிலை உடல்நிலை பொறுத்து தான் எங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு தொழிலை, எங்களுக்கு பிடித்த தொழிலை நம்ம வந்து ஒரு கற்றுக் கொடுத்து அதுக்கு பயிற்சி அளித்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். அதில் குறிப்பாக வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஏழை எளியோருக்கு, மாற்றுத்திறனாளிக்கு தான் ஒரு சில என்ஜிஓ வந்து முன் வருவாங்க. இப்போ என்னுடைய என்ஜிஓங்கிறது முழுக்க அவேர்னஸ். இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆகக்கூடிய தொழில் நான் கற்றுக் கொடுத்துருவேன். இப்போயே எவ்வளோ பேருக்கு வந்து நம்ம அந்த பிஸ்னஸ் கற்றுக் கொடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து தொழில். இது வந்து மற்ற எம்எல்எம் கம்பெனி மாரி நான் வந்து கம்பெனி நடத்தலை. ஒரு கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்து கவர்மெண்ட் நடுவில் சர்வேர் ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கீழே ஒரு எம்ப்ளாயாக இருந்து நான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். ஐடி பண்ணி கொடுத்தேன். அடுத்தவங்களுக்கு காசு நான் வந்து நம்ம போல் இப்போ பாதிக்கப்பட்டு பணம் கம்பெனியில் போய் கட்டிட்டு இன்றைக்கி வந்து நம்மளை தொடர்பு கொண்டவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம ஃப்ரீ ஐடி பண்ணி தரங்க. ஓகேங்களா? பிஸ்னஸ் கற்றுக் கொடுத்து ஃப்ரீ ஐடி பண்ணி தரங்க. காசு கிடையாது. தொழில் நீங்கள் ஆரம்பித்து நல்லபடியாக சம்பாதிக்கலாம். இது வந்து லாஸ் இல்லாத ஒரு தொழில், பெரிய அளவுக்கு முதலீடு இல்லாத தொழில். அது என்னடா தொழில் அப்படின்னா ஏஐபிஎஸ் சர்வீஸ், அதாவது நெட் சென்டர் ஐடி. நீங்கள் கைரேகை வச்சு ஒரு மனிதருக்கு பணம் எடுத்துடலாம், கார்டு மூலிமா பணம் எடுத்துடலாம். அதுக்கு கவர்மெண்ட்டே உங்களுக்கு கமிஷன்ஸ் கொடுக்குது அந்த பேங்க் தரப்பில். அதை தாண்டி நீங்கள் பப்ளிக்கிட்ட சர்வீஸ் சார்ஜ் வாங்கலாம். மொபைல் ரீசார்ஜ், டிடி ரீசார்ஜ், கேண்ட் பில் கட்டுறது, லோன் கட்டுறது, ட்ராஃபிக் ஃபைன், இன்சூரன்ஸ் பே பண்ணுறது, பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, இதுமாதிரி பல சர்வீஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து காசு எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டே கூட பாருங்கள், பெண்களுக்கு 2 டார்கெட் மட்டும், அதாவது ஒரு மாதத்துக்கு 2 ஐடி எல்ஐசி பிடிச்சி கொடுத்தா மாதம் 7,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. வெறும் 10வது படிச்சிருந்தால் போதும் பெண்களுக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதில் ஆன்லைனில் நம்ம போய் பணத்தை கட்டிவிட்டு நம்ம வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கணும், எளிமையாக சம்பாதிக்கணும், அதீதமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா அது பேராசை. இன்றைக்கி அந்த மனநிலையில் தான் பல பேர் வந்து கால் பண்ணி சீக்கிரம் எனக்கு தொழில் கொடுங்க, நான் செய்கிறேன், எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னா. அதுவும் ஆன்லைனில் முதலீடு போடாமல் ஒரு தொழில் செய்யணும்னா அதை பற்றி எங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும். ஓகேங்களா? இப்போ முதலீடு போட்டு உங்களுக்கு பயிற்சி கொடுத்து நான் தொழில் செய்கிறதா இருந்தால் ஈஸி. அது வந்து ஆல்ரெடி பல என்ஜிஓ வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து என்ஜிஓ வந்து சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்து நம்ம ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போட்டிருக்கோங்க. அது ஏகப்பட்டது வைரலாச்சு. எவ்வளோ பேர் என்ஜிஓ பதிவு பண்ணுறீங்க, என்னை தொடர்பு கொண்டு பதிவு பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அந்தந்த மாவட்டத்தில் அந்த என்ஜிஓ சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த பயிற்சி அளிக்கிறாங்க. தொழில் பயிற்சி அமைச்சு அவங்களுக்கு வந்து அந்த என்ஜிஓ சார்பில் வந்து பணம் எடுத்து மிஷினரி வாங்கி கொடுத்து தொழில் கற்றுக்க வச்சு அந்த தொழிலேருந்து அவங்க வந்து எடுத்து ரிட்டன் அது வந்து வருமானமாக மாற்றுறாங்க. எங்களுக்கு சம்பளம் மாதம் மாதம் கொடுத்துருக்காங்க தொழில் கற்றுக் கொடுத்து. இது குறிப்பாக பெண்களுக்கு நடக்கக்கூடியது, மாற்றுத்திறனாளிகளுக்கு நடத்தக்கூடிய அந்த ஒரு பயிற்சி, தொழில் பயிற்சி. இன்றைக்கி எம்எல்எம் கம்பெனியில் அதீதமாக பாதிக்கப்பட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கும் தான் முன்னுரிமை, ஆண்களுக்கு அடுத்த கட்டமாக தான் பயிற்சி அளிக்கப்படும். நான் ஆல்ரெடி பல வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோடைய விதிமுறை பிறகு கவர்மெண்ட் ரூல் பிறகு நடுவில் கவர்மெண்ட் தான் செயலே படுது. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அது. இல்லைங்களா? கவர்மெண்ட் எங்கேனாச்சும் பணத்தை எடுத்து ஓடி போயிருமா? ஆர்பி கண்ட்ரோலுக்கு உள்ள பிஸ்னஸ் தான் நாங்கள் கற்றுத்தரங்க. இந்த ஐடி பிஸ்னஸுக்கு ஆதார் மூலிமா பணம் எடுத்தக்கூடிய நெட் சென்டர் ஐடி, இ சேவை மைய ஐடி, சிஎஸ்ஐ ஐடி, பேன் கார்டு ஐடி, ஆதார் ஐடி. இன்றைக்கெல்லாம் எங்கெங்கே அப்படியே அங்கங்கே ஈச்சில் புத்து கட்டுற மாதிரி பாருங்கள் எத்தனை இ சேவை மைய ஐடி இருக்குது. இவ்வளோ பணம் வராமையே இருக்குது. செராக்ஸ் மிஷின், அது கூட செராக்ஸ் போட்டுவாங்க, ஃபோட்டோ எடுத்து தருவாங்க, பேனா பென்சில் விற்பாங்க. அதை தாண்டினா அது கூட இன்னும் என்னென்ன பிஸ்னஸ் வேணும் மல்டி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபேன்சிங் ஐட்டம்லாம் வாங்கி பெண்கள் வந்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபேன்சிங் ஐட்டம் ஓகேங்களா
அதையுமே நாங்கள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோங்க. அதுக்கான ஹோல்சேலில் எங்கே எடுக்கணும், அதை எப்படி விற்கணும், எந்த பொருள் இப்போ போகுது, எல்லாமே ட்ரைனிங் வந்தால் தான் தெரியும். ட்ரைனிங் வராமல் வீட்டில் இருந்துட்டு ஒரு தொழில் வேணும் அப்படின்னா நான் அதுக்கான ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது. டேட்டா என்ட்ரி இருக்குது, ரெஃபரல் இன்கம் இருக்குது, ஆட் பார்த்து வருமானம் இருக்குது, இதேமாரி பணம் கட்டி இன்னும் பல கம்பெனி இருக்குது. நீங்கள் கட்டி ஒர்க் பண்ணலாம். ஆனால் அது நம்பிக்கையான கம்பெனினா இல்லை. எங்களுக்கான ஒரு நம்பிக்கை வரணும்னா நாங்கள் அதை பற்றி ஏ டு இசட் தெரியணும். ஒரு தொழிலுங்கிறத நம்மள வந்து கஷ்டப்பட்டால் தான் அது காசு வந்து நமக்கு தங்கும் நிற்கும். ஈஸியாக சம்பாதிக்கிறது எளிமையாக நிற்காது. இன்றைக்கி ஈஸினா நாளைக்கு கஷ்டம். நான் இன்றைக்கி கஷ்டம்னா நாளைக்கு ஈஸியாக மாறிடும். எந்த ஒரு வேலையிலையும் ஆரம்ப கட்டால் கஷ்டமாக இருக்கும், போக போக ஈஸியாக மாறிடும். ஓகே, அதுமே தான். இப்போ ரியல் எஸ்டேட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் சைட்டு ஏதாச்சும் லேண்ட் வந்து விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம பாட்டி கூட்டு வந்து விற்பனை பண்ணி கொடுத்துருவோங்க. நீங்கள் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, வாங்குற சைடு நாங்கள் வாங்கிக்குவோம், விற்கிற சைடு நீங்கள் வாங்கிக்குவோம். ஏன்னா உங்கள் மூலியமாக தான் எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குது. அடுத்தது இந்த ஐடி பிஸ்னஸ். நீங்கள் உடனடியாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது இது எனக்கு அனுபவம், பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவேன். இதுக்கு பெரிய முதலீடுலாம் கிடையாது, சிறிய முதலீடு தான், அதை செஞ்சிடலாம். அடுத்து சோஷியல் மீடியாவில் ஒரு வேலை யூடியூப் சேனல் ஆரம்பிக்குமா, அது நான் இலவசமாக உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸ் கொடுத்துருவேன். சேனல் ஆரம்பித்து எந்தெந்த கண்டென்ட் போட்டு சீக்கிரம் வந்து எப்படி விளம்பரம் வாங்கலாம், அதில் எப்படி வருமானம் வரலாம், எப்படி ப்ரொமோட் பண்ணி நீங்கள் காசு பார்க்கலாம், இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருவோம். இல்லையா, என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னராக ஒரு குக்கிங் வீடியோ, ஒரு அவேர்னஸ் வீடியோ, உங்கள் கிராமத்தில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு திடீர்னு ஒரு காட்சிகளை பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வைரலாக போச்சுன்னா அதில் 50,000 1 லட்சம் கூட வரும். அந்த பணத்தை நீங்கள் வந்து எனக்கு ஒரு 50%, உங்களுக்கு ஒரு 50%. ஏன்னா இந்த போர்ட்டல், இந்த உழைப்பு, இந்த சேனல் எல்லாம் என்ன தான் இதில் வரக்கூடிய லாப நஷ்டம் என்ன தான் தாக்கும். லாபத்தை மட்டும்தான் உங்களுக்கு அதில் வந்து 50% உங்களுக்கு தராங்க. ஒரு 10,000 கிடைக்குதுன்னா 5,000 நான் எடுத்துக்கும், 5,000 உங்களுக்கு தருவேன். ஏன்னா உங்கள் வீடியோ தான், ஒரு வீடியோ போதும். 2 நிமிஷம் வீடியோ எனக்கு வைரல் ஆகுதுன்னா செம்ம காசு வரும். அப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்குது. அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யாருக்கும் துரோகம் பண்ணல, யாரையும் நம்ப வச்சு கழுத்த இருக்கலை. எனக்கு தெரிஞ்ச தொழில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும். இன்னொன்று, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியணும் என்ஜிஓக்கு. ஏன்னா நான் மட்டும் கிடையாது, மற்ற என்ஜிஓ, கவர்மெண்ட் ஃபண்டு, பப்ளிக் ஃபண்டு, அவங்க உங்களுக்கு எடுத்து தராங்கன்னா லீகல் சர்டிஃபிகேட் வேணும். உங்களோட ஆதார் ஃபோட்டோ, பேன் கார்டு ஃபோட்டோஸ், ஆதார் கார்டு ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணணும். ஏன்னா உங்களை நம்பி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா முதலீடு கொடுக்குறாங்க, தொழில் பயிற்சி கொடுத்து. நீங்கள் அதை செய்யலாம் கூட, அந்த மிஷினரி மறுபடி எடுத்துகிட்டு வரணும். வேறங்களுக்கு மறுபடியும் பெண்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை, அதெல்லாம் வந்து லீகலாக பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மன ரீதியான கவுன்சிலிங் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இது என்னுடைய ஹெல்த் ஃபவுண்டேஷன்லேருந்து அந்த தொழில் பயிற்சி கொடுக்குறதுனால இது நடக்கும். ஒவ்வொரு மாவட்டமாக நாங்கள் நடத்துவோங்க. ஓகேங்களா, அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச தொழில் என்னவோ, யார் உண்மையில பாதிக்கப்பட்டிருக்காங்களோ முதல்ல ஒரு குறிப்பிட்ட என்ஜிஓ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்ததாக தான் 1 by 1 வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதில் உடனடியாக உங்களுக்கு ஆன்லைன் ஜாப்ஸ் தான் வேணும், டேட்டா என்ட்ரி தான் வேணும், ரெஃபரல் இன்கம் வேணும், வீடியோ பார்த்து சம்பாதிக்கணும், இந்த எம்எல்ஏ மாரி பணம் கட்டணும் அப்படின்னா அதுக்கு 1000 இருக்குது. அதுக்கு நான் ஆள் கிடையாது. ஒரு 10 பைசா வந்தாலும் ஜென்யூனாக கொடுக்கணும், ஏமாற்றிட்டு ஓடக்கூடாது. இன்னொன்று, அதில் நம்ம உழைப்பு இருக்கணும். நம்ம அதை கற்றுக்கிட்டு நாளைக்கு தொழிலாக மாற்றணும். உங்களை அதை தான் நம்ம சொல்ல போகிறோங்க. இதில் வந்து உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் நம்மளை பின்தொடருங்க. இதில் உடன்பாடு இல்லை, இவன் இப்படியே வாயிலே வடை சுட்டுட்டு தான் இருப்பான், நம்மளை காப்பாற்ற போகிறது கிடையாது, பணம் வரப்போகிறது கிடையாது கம்பெனியில் கட்டினது அப்படின்னா நீங்கள் என்னை தீர்த்திட்டு பேசாமல் ஓடி போயிருங்க. வாட்ஸ்அப்லேருந்து லெஃப்ட் ஆயிருங்க, சேனல்லேருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்டு கண்டுபிடி திட்டிங்களா, திட்டிட்டு போங்க. ஏன்னா 1000 கமெண்ட் நான் பார்த்தாச்சு. என்னை நம்புறீங்க, நீங்கள் கமெண்ட் கீழே பாருங்கள். M1, M2, M3, M20, M5 அப்படின்னு வரும். இதெல்லாம் நம்மளை நம்பி பதிவுனா காசு கிடையாதுங்க, ஃப்ரீயாக பதிவு பண்ணி ஒரு பதிவுன்னு கொடுத்துட்டு அதை கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. வரக்கூடிய வீடியோவிலேருந்து ஒரு 50% காசை எங்களுக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே தொழிலும் கற்றுக் கொடுத்து, தொழிலும் நான் வந்து இப்போ ஒரு 60 பேருக்கு மேலே நான் ஐடி போட்டேன், இலவச ஐடி. 60 பேருக்கு நான் 500 ரூபாய் மேலே வாங்கியிருந்தேன், எனக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கும். நாங்கள் 1 லட்சம் வந்து கம்பெனி கட்டி நான் ஐடி எடுத்துருக்கேன். அந்த போட்ட பணத்தை நான் எடுக்கணும்னா உங்கள்கிட்ட தான் வாங்கணும். ஆனால் நான் இலவசமாக ட்ரைனிங் கொடுக்குறேன், இலவசமாக ஐடி பண்ணி தரேன். ஏன்னா நீங்கள் சம்பாதிக்க நீங்கள் 1000 ரூபா சம்பாதிச்சு எனக்கு 50 ரூபா கிடைக்குது கம்பெனி தரப்பில், எனக்கு அது போதும். என் மூலிமா உங்கள் லைஃப் லாங் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்களை வச்சு நான் சம்பாதிக்கிறேன். முன்னாடி நான் பணம் வாங்கலை, நீங்கள் சம்பாதிக்க மாட்டீங்களான்னு எனக்கு ஒரு பயம் இருந்தால் நாங்கள் கம்பல்சரி பணம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, நான் கட்டின படத்தில் கொஞ்சம் நாச்சு எடுக்கணும் அப்படின்னா நான் சும்மா ஐடி போட மாட்டேன். ஏன்னா ரூலே, கம்பெனி எம்ப்ளாயே வந்தாலும் பணம் வாங்கிட்டு தான் ஐடி போடுறாங்க. ஓகேங்களா, அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. முதலீடே போடக்கூடாதுன்னா தொழிலெலாம் இருக்குது, 1 by 1 தான் சொல்லுவாங்க. அதில் நான் ஆராயணும். இந்த கம்பெனியில், இந்த வெப்சைட்டில், இந்த ஆப்பில் முதலீடு இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் உடனடியாக நமக்கு ரீடம் ஆகுது, நம்ம வித்ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஜென்யூன் கம்பெனி தான் நம்ம சொல்ல முடியும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தராங்க, 2வது நீங்கள் அதில் பணம் கட்டணும் அப்படிங்கக்கூடிய கம்பெனி நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அது வந்து எம்எல்எம் கம்பெனி மாரி நாளைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்காமல் கூட போகும். நான் வந்து சொல்கிறது தொழில் கற்றுக் கொடுத்து உங்களை வந்து முன்னேற வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மோட்டிவேஷன்ஸ் வீடியோ கொடுக்குறேன். துணிச்சில் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். கடத்த இல்லாமல் இருந்தால் ஆரோக்கியமாக வாழலாம். ஆரோக்கியமாக வாழ்ந்தாவே நீ பணக்காரன். இதுதான் என்னுடைய தொழில்நுட்பம். இப்படி தான் நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறோங்க. வெயிட் பண்ணி நம்ம கூட பயணித்தா நீங்கள் தொழில் கற்றுக்கலாம். அவசரப்படுறவங்களுக்கு ஆகாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுத்து தான் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு நீங்கள்
ஃபீல்டில் இறங்கணும். தெரியாத தொழில் தொட்டவனும் கேட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான். நான் ஒரு தொழிலுக்கு கொடுத்துருவேன், வேலை செய்வீங்க. நாளைக்கு சம்பளம் வரலன்னா யார் பேசுவீங்க? என்ன தானே பேசுவீங்க? அப்போ லீகலாக கரெக்டாக வரக்கூடிய சம்பளம் தரக்கூடிய கம்பெனியில் தான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் கற்றுக் கொடுப்பாங்க. அது ட்ரைனிங் எடுக்கணும். இல்லை நான் இப்படியே பேசிட்டு தான் இருப்பேன், இவன் எதுவுமே கற்றுக் கொடுக்க போகிறதில்ல, எதுவும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் என் வீடியோலாம் பார்க்கவே வேண்டாம். நான் யாரையும் நம்ப வச்சு ஏமாற்ற போகிறதில்ல. என்னை நம்புறாங்க, வராங்க, 1-2 தொழில் ஆல்ரெடி செஞ்சு கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவங்க மூலியமாக இப்போ லாபமும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு முதல்ல லாபம் வந்துடும், அதன் பிறகு தான் எனக்கு வரும். அதுக்கு முன்னாடி நான் முதலீடு போடல, கற்றுக் கொடுக்குறேன், ட்ரைனிங் கொடுக்குறேன், எவ்வளோ பேர் கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் தான் இந்த வீடியோவும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. தமிழ் ஏடிஎம்ங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபுல்லாக போய் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பயோமெட்ரிக் வச்சு அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கேன். இது வில்லேஜ் ஆகட்டும், சிட்டி ஆகட்டும், இந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்குது. இந்த செராக்ஸ் ஷாப் கடையும், பேங்கும், சில்லி கடையும், ஹோட்டலும் ஏன்னாச்சும் லாஸ் ஆகுதுங்களா? அங்கங்கே ஒரு 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 இடத்துக்கு 10 கடை 15 கடை இருக்குது. அதுமாரி நல்லா போயிடக்கூடிய தொழிலில் கொஞ்சமாக வருமானம் வந்தாலும் நம்ம தொழில் கற்றுக்கிட்டு அதை செஞ்சு நம்ம இப்போதைக்கு அதில் காலத்தை நகர்த்தணும். அதன் பிறகு நல்ல ஒரு நிலைமைக்கு செட்டில் ஆகணும், வாட்டி கொஞ்சம் சேமிப்பு உருவாக்கி கொஞ்சம் கவர்மெண்ட் மானியத்தோட லோன் வாங்கி அதன் பிறகு அந்த பிஸ்னஸையும் மெருகேற்றணும். ஓகேங்களா? அதுக்கான ஒரு சப்போர்ட். மற்றபடி வேறு எதுவும் நம்ம வச்சு கழுத்தாக இருக்க போகிறதில்ல. மற்ற கம்பெனி மாரி நான் புது திட்டலாம் ஒன்றும் போட போகிறது கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் கூட இதில் வரக்கூடிய காசுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க, கிவ்அவேவில் நம்ம வாரத்துக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நம்ம அவங்க பேர் போட்டு நம்ம ஜிபே அனுப்பி நம்ம லைவாக காமிக்கிறேங்க. நம்புறீங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நம்பிக்கை இல்லாதீங்க. நான் வந்து எம்எல்ஏஎம் கம்பெனிலாம் கிடையாது. உங்கள்கிட்ட நான் காசு வாங்க போகிறது, காசு வாங்கிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டபடி பேசுவாங்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது. நான் இலவசமாக என்னால் முடிஞ்ச ஒரு உதவிகள் செய்கிறேன். அது ஒவ்வொருத்துக்காக தான் செய்ய முடியும். ஒட்டுக்கா எல்லாம் ஒரு 1000-500 பேர் குடிச்சிட்டிங்க, எல்லாத்துக்கும் நான் டக்குன்னு ஹெல்ப் பண்ணிட முடியாது. யார் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவங்களுக்கு தான் நான் முதல்ல ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். அதுக்கு பொறுமை இருக்கணும். நீங்கள் ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேன், ஃபோன் அடிக்காதீங்க, வேஸ்ட் டைமு. எதாவது வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். அந்த கிவ்அவேல கலந்துங்கிறீங்க, பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய பேர், மாவட்ட பேர் எனக்கு அனுப்பி கிவ்அவேன்னு போட்டு விட்ருங்க. நீங்கள் அதில் பதிவு செஞ்சுட்டு ஒரு பதிவு தருவாங்க. அதை வந்து நீங்கள் அந்த வீடியோவில் போடுறீங்க. இந்த வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தான் நாங்கள் கிவ்அவே, எல்லாத்துக்கும் நாங்கள் தரப்போகிறது கிடையாது. அந்த பதிவெண் பெற்று அந்த கமெண்ட் பண்ணுறீங்களெலாம் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து தான் நம்ம வந்து எவ்வளோ பணம் வந்தாலும் நாங்கள் கொடுக்குறோங்க வாரம் ஒரு முறை. உங்களை அதுமாரி இந்த வீடியோவில் வர காசுமே நான் வந்து அதை என்னோட சொந்த யூஸ் பண்ணல. எனக்கு 1000 தொழில் இருக்குது, அந்த தொழிலேருந்து நான் சம்பாதிச்சுன்னா போதும். இது உங்களை வச்சு ஃப்யூச்சரில் நான் பிழைப்பேன். இப்போ உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். அதுதான் என்னுடைய டார்கெட். ஓகேங்களா? புரிஞ்சுங்க, பின்தொடருங்க. புரியாதீங்க, பேசாமல் போயிட்டு இருங்க. தேவையில்லாமல் ராங் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. லீகலாக நாங்கள் போயிட்டுருக்கோங்க. ஓகேங்களா? என்ஜிஓவை ஒரு பயிற்சி கொடுத்து முதல்ல மன ரீதியான அழுத்தங்கள்லேருந்து மீட்டு நாங்கள் ஒரு சேவை பண்ணுறேங்க. இது பிஸ்னஸில் தப்பாக பேசினீங்க கோவம் வந்துடும். நீ கண்டபடி கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு விட நான் கண்டபடி கமெண்ட் பண்ணுவேன். முடிஞ்சால் ஃபோன் நம்பர் போட்டு நீ கமெண்ட் பண்ணு. உனக்கு ஃபோன்லேருந்து எத்தனை உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் வந்து உன்னை தொடர்பு கொள்ளணுமா சொல்லு, வக்கீல் தொடர்பு கொள்ளணுமா சொல்லு, டாக்டரை தொடர்பு கொள்ளணுமா சொல்லு. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா? பணம் முக்கியம் இல்லைங்க, நண்பர்கள் தான் முக்கியம். நண்பர்களை எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன். இப்போ 1000 பேர் வராங்களா, அது 500 பேர் அல்லது 100 பேர் என்னை பின்தொடர்றாங்க. நான் சொல்லக்கூடிய விடையும் புரியுது. ஒரு தொழிலில் ஏன் இப்படியே நம்பி நம்ம பேராசைப்பட்டு போகணும், இந்த தொழில் பரவாயில்லையா, இவர் இதன் மூலிமா சம்பாதிச்சிருக்காரு, எல்லாருமே இந்த தொழில் தர செய்கிறாங்க, நாம் செஞ்சால் என்ன, இலவசமாக கற்றுக் கொடுக்குறாரு, இலவசமாக ஐடி போட்டு தராரு. இது ஆதார் மூலிமா பணம் எடுத்து தரக்கூடிய கவர்மெண்ட் ஐடி, இ-சேவை மைய ஐடி, சிஎஸ்ஐ ஐடி, அதுமாரி ஐடி. ஓகேங்களா? நம்ம சோஷியல் மீடியா பயன்படுத்தி நீங்கள் என்ன டெவலப் பண்ணணும், உங்களுடைய தொழில் ஆல்ரெடி இருக்குதுன்னா சொல்லுங்கள், இலவசமாக நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஆன்லைனில் தொடர்பு கொள்வாங்க, நீங்கள் அதை சேல் பண்ணலாம். ஃபேன்சி சைட்டை வச்சுக்கிங்களா, பண்டிகையில் வந்து தோடு, கம்மல், கவரிங், நகை, ஜுவல்ஸ் என்னாச்சும் வேணுமா, அது அந்த டைமில் வந்து ஹோல்சேலில் எங்கே கிடைக்கும் அதை வாங்கி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா விற்றது போக 1-2 மிச்சமாவது அதை உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க, இல்லை ரிட்டர்ன் கொடுத்துருங்க, அதை காசு கொடுத்துருவாங்க. நான் வந்து பேசுவேன், ஒரு தொழில் பற்றி பேசினா அது 1 மணி நேரம் கூட பேசுவேன். அது தெரிஞ்சுங்க, புரிஞ்சுங்க, பின்தொடருங்க. தெரியலைன்னா அடுத்த வேலைக்காக வெயிட் பண்ணுங்கள், பொறுத்து வீடியோ பாருங்கள். பொறுமை இல்லைன்னா பார்க்கவே வேண்டாம், நீங்கள் போயிட்டே இருங்க. ஓகேங்களா? உங்கள்கிட்டலாம் நம்ம வந்து கை கொடுக்க முடியாது. குறிப்பாக கமெண்ட்டுங்கிற பேரில் வந்து கண்டபடி பேசிட்டு இருக்கிறீங்க. 10 பேர் வந்தாலும் நம்மளை நம்புறாங்க, 10 பேர் பிழைக்கிறாங்கன்னா சந்தோஷம். மற்றவங்க வந்து நம்பிக்கையாதீங்க, பிழைக்கவே தேவை, போயிட்டே இருங்க. நம்பிக்கை இல்லைன்னா வர தேவை, என்ன என் வீடியோ பார்க்க தேவை. நம்பிக்கை இருக்கிறேன், பின் வர்றாங்க, நாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.